கிட்ட வா. ஹாய் நண்பர்களே, இப்போ நாங்கள் சமையலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நீண்ட நாட்கள், அதாவது மழை வெள்ளத்தின் காரணமாக நாங்கள் தேசத்தோடு சேர்ந்து விழுந்து இருந்தோம். மீண்டும் மீண்டு வந்திருக்கிறோம். மீள வைக்கிறதுக்கு இறைவன் அருள் புரிந்தால் எங்களுடைய நண்பர் ஒருவர் எங்களுக்கு தக்க சமயத்தில் எங்களுடைய பிஸ்னஸ்லாம் விசாரித்து ஏன் நீங்கள் மீண்டும் செய்யக்கூடாதுன்று சிறு உதவி தான், அதாவது பார்த்தீங்கன்னாக்கும் அவர் எங்களுக்கு சிறு உதவி தான் செஞ்சார். ஆனால் அவர் பெரிய மனசுள்ள மனிதர். அவர் சிறு உதவி செஞ்சார். நாங்கள் மீண்டும் அதை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இதை கொண்டு நாங்கள் காலப்போக்கில் இது மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாள் எங்களோட தேவையை நிறைவேற்றுவோம். இந்த பொருட்களை நாங்கள் பெரிதாக்குவோம். இதுதான் மனிதர்களுக்கு செஞ்சு கொள்கிற உதவி. இப்போ நாம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருமே அரிசி சீனி மாவு, அதாவது எனக்கு தெரிஞ்ச எனது குடும்பத்தில் சேர்ந்த நண்பர்களில் சில பேர் அரிசி சீனி மாவுன்னு கொடுக்குறாங்க. எங்களுடைய அரசாங்கம் வேண்டிய அளவுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கு ரெடி ஆகிக்குது. நாங்களும் அது எல்லாருடைய போட்டிக்கு அரிசி சீனி மாவுன்னு கொடுத்துட்டு இருந்தால் எல்லாருமே அதை கொடுக்காம நம்ம தெரிஞ்ச எங்களுடைய நண்பர்கள், அதாவது சிறு சிறு வியாபாரிகள், சிறு தொழிலாளிகள், அவங்க சொல்கிறது வெட்கப்படுவாங்க, விழுந்திருப்பாங்க. அவங்கள நாம் எழுப்பி விட்டால் அவங்க அந்த பொருள் மூலமாக அவங்களோட குடும்பத்தை அவங்க வாழ்நாள் பூரா பார்த்து கொள்வாங்க. நாங்கள் அரிசி சீனிமாக கிழமையில ஒரு நாள் தான் கொடுக்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு முடியுமான வரை எங்களை சிறு தொழிலாளிகளை பார்த்து அவங்களுடைய வியாபார நிலையங்கள் மூடி இருந்தாலோ இல்லாட்டி அவங்க வியாபாரம் செய்யாமல் இருந்தாலோ விசாரித்து அவங்களுக்கு சிறு உதவி செஞ்சு அவங்கள தூக்கி விடுவோம். அது மூலமாக அவங்க குடும்பத்தை வாழ்நாள் பூரா பார்த்து கொள்வாங்க. எங்களோட இலங்கை அரசாங்கம் வேண்டிய அளவு உதவிகளை கொடுக்குது. ஆனால் பிஸ்னஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாதாக்களுக்கு அது கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு தகவல் மூலம் தெரியுது. இதனால் நாங்கள் அதையும் செஞ்சு கொள்ளுவோம். இதுவும் எங்களுக்கு உதவியாக ஒரு நண்பர் செஞ்சதால் நாங்கள் மீண்டு இருக்கிறோம். இல்லாட்டி தேசத்தோடு சேர்ந்து நாங்களும் மூழ்கி இருப்போம். எல்லா வல்ல இறைவன் அவருக்கு அருள் புரியோடும், அவருக்கு பரக்கத் செய்யோடும் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்கள் அனைவரும் புதிய சிந்தனைகளோட வீழ்ந்த தேசத்தில் வீழ்ந்து இருக்கும் சிறு வியாபாரிகளை தூக்கி விடுவோம். எல்லாருமே எல்லாத்தையும் போட்டு செய்ய போகல. எல்லாரும் செய்கிறாங்க, சந்தோஷம். இலங்கை மக்கள் எல்லாம் ஓடி செய்கிறாங்க. ஆனால் போட்டி போட்டு செய்யக்குள்ள அது ஒரு சிறந்ததாக இருக்குது. அதுன்னு என்னோடய கருத்து. ஓகே நண்பர்களே, நாங்கள் மீண்டும் எங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சிக்கிறோம். எங்களுடைய சிறு பொருட்கள் வாங்குறவங்க அழைக்கிறீங்க. நாங்கள் நாளையிலேருந்து கிளம்புறோம். எல்லா வல்ல இறைவனை புகழ்கிறோம். எங்களை அழைத்தால் நாங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து சிறு பொருட்கள் தாரோம். ஓகே நண்பர்களே, பாய்.